இங்கே யூகேல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அங்கே ஒத்த பைசா கூட நம்ம பே பண்ண தேவையே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அன்லஸ் இட்ஸ் எமர்ஜென்சி. அதுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடலாமேன்னு ஈஸியாக கேட்டுடலாம். ஆனால் போகலாம், போயிட்டு பில்லை மட்டும் பார்த்தா நீங்கள் உங்களோட சொத்தை மொத்தம் விற்க வேண்டியது அந்த நிலைமையில் தான் இருக்கும். அதனால தான் அப்பாயின்மெண்ட் லேட்டாக கிடைச்சாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதாவது NHS போயிடலான்னு எல்லோரும் முடிவு பண்ணுறது. இது எவ்வளோ லேட் ஆகும்னா, என் ஃப்ரெண்டு இங்கே கிரிக்கெட் விளையாண்டுட்டு அவனுக்கு கால் ஏதோ ட்விஸ்டே இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஓகே டேட் கொடுத்தது ஒன்று, அது ரொம்ப லாங்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளார அவன் காலே ரெடி ஆயிடுச்சு. இந்தியா விட்டு வெளியே போனவங்க போய் பார்த்தவங்க எல்லாருமே இந்தியன் மெடிக்கல் சிஸ்டத்தை குத்தம் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஆக்சசபிள் இருக்குங்கிறது வெளியே வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். நம்ம ஊர்லேயே இருந்துட்டு நம்ம எவ்வளோ குத்தம் வேணாலும் சொல்லிகிட்டு இருக்கலாம். சரி, நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் குத்தம் சொல்லிகிட்டு இருங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த ஹாஸ்பிட்டல் வந்தால் மட்டும் ஒரு கிரேவிங் வந்துடும். எல்லாத்துக்கும் இந்த மிட் நைட் கிரேவிங் மட்டும்தான் இருக்குது. எனக்கு ஹாஸ்பிட்டல் கிரேவிங் நினைக்கிறேன். அதனாலேயே பக்கத்தில் எங்கடா நல்ல டீ கிடைக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்துச்சு, கரெக்ட் சாய். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நேராக நித்யா ஸ்டோர் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நமக்கு தேவையான சமோசா ரோலெல்லாம் வாங்கிட்டு நைஸாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயாச்சு.